Hello. Good morning. Good morning, Aditi. Hope all are safe. Okay. I'm audible. Please put it. I'll start the class. Iniki and the part 2 of environmental issues papo. Okay. Hello. Okay. So hope all are safe in this pandemic. Yes, we are all at home. We'll start today's class on environmental issues part 2. ஏன்னா போன கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா wait I'll just make the pen. போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா we did with air pollution, water pollution and all that. இன்னைக்கு வந்து we are going to see with all these solid waste, agrochemicals and the waste, radioactive waste, greenhouse effect, global warming, ozone depletion and degradation by improper resource utilization, maintenance, deforestation. இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். Okay. Yes, Aditi, I'm audible. Okay, fine. With this I'm just starting. So இப்போ first வந்து நான் சொல்லி கொடுக்க போறது வந்து what are called solid waste. Okay. Solid clarity audible is there. Okay, thank you Aditi for that feedback. So solid waste அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we are going to speak about the landscape pollution. So landscape pollution adha we are talking as solid waste. It is supposed to be one of the third pollution. ரொம்ப ஜாஸ்தியா இப்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. நான் solid waste ன்னு சொன்னனா I am talking about rubbish அப்படினு சொல்லுவோம்ல, trash. அத தான் நான் இங்க சொல்றேன். The terms rubbish, trash எல்லாமே solid waste குறிக்கிறதுதான். So what are the various sources of solid waste? Like we will have municipal waste. Okay, they are all also solid waste. Then we have industrial waste, mining waste, hospital waste, hazardous waste, and then we also have e-waste. இது எல்லாமே இந்த solid waste கீழ தான் நம்ம பார்க்க போறோம். So when I say municipal waste அப்படின்னு நான் சொன்னேன்னா what am I referring to na all the solid waste from home, shops, offices, streets, schools, அங்கிருந்து எல்லா வரக்கூடிய அந்த ரோடு பெருக்கிற அந்த ஸ்வீப்பிங் எல்லாமே அது வந்து இந்த முனிசிபால் வேஸ்ட் கீழே வரும். முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்பனண்ட் ஆஃப் முனிசிபால் வேஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் தான் குப்பை, அப்ராக்சிமேட்லி 40%. அதனால தான் இப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சர்க்குலர்ஸ், நிறைய விஷயங்கள் இன் ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. Why to waste paper அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 40% of the major component of the municipal waste வந்து it is only the waste paper. Okay ma, thank you Aditi for that feedback also. So we have other தவிர இந்த ரப்பர், டெக்ஸ்டைல்ஸ், கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ், காக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே அங்கே ஈவன் ஃபுட் வேஸ்ட் கூட போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வரக்கூடிய இந்த வேஸ்ட் முனிசிபால் வேஸ்ட்டை ஒன்று எரிச்சிருவாங்க, இல்லைனா அதை வந்து ஒரு டம்ப் பண்ணி லேண்ட் ஃபில் மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் நான் சொன்னேன்னா வி ஆர் மெயின்லி ஸ்பீக்கிங் அபவுட் தட் ஃப்ளை ஆஷ். அதுதான் தேர்மல் பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு மேஜர் பொல்யூட்டன். ஸோ அதுவும் வந்து இட் இஸ் கோயிங் டு எஸ்பெஷலி ஃப்ரம் த தேர்மல் பிளான்ஸ் they are released. ஸோ அதில் வந்து இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கா, ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் வந்து இட் வில் ஹாவ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கா, அலுமினியம், ஓகே, அயன், இது எல்லாமே அங்கே இருக்குது. தென் வி ஹாவ் த மைனிங் வேஸ்ட். மைனிங் வேஸ்ட்டில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டாக்ஸிக். இது ஆக்சுவலி தே ஆர் சப்போஸ் டு பி ஹைலி டாக்ஸிக். அண்ட் மைனிங் வேஸ்ட்லேருந்து வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இட் வில் பி கம்மிங் ஆஸ் ஓர்ஸ். அந்த மைன் டஸ்ட், அந்த ராக்ஸ், அந்த ஃபில்லிங்ஸ் அதெல்லாமே வரும். அது மெயினாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டிஸ்ட்ராய் த வெஜிடேஷன். இட் வில் டிஸ்ட்ராய் வெஜிடேஷன். அண்ட் இது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, லைக் இன் ஹியூமன்ஸ், காசிங் டிஃபார்மிட்டிஸ் இன் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது மைனிங் வேஸ்ட். ஸோ தட்ஸ் நாட் ஈவன் யூ கேன் சி த மைனிங் வேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுன்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, தட் வில் கெட் பொல்யூட்டட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் இஸ் அந்த கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் இன் வெஸ்ட் பெங்கால், ப்ராபப்ளி அண்ட் ஜார்க்கண்ட். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்சனிக் இருக்குமா, பிகாஸ் பக்கத்திலேயே வந்து கோல் மைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃபில்லிங் இட் அப். ஸோ தட் இஸ் ஒன் மோர் திங்.
Then we have those hazardous waste. அதுல main hazardous நான் சொன்னா they are also highly toxic. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இதுக்குள்ள வந்துரும். ஓகே, ஆல் தட் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட், பேத்தாலஜிக் வேஸ்ட், எல்லா வேஸ்ட்டுமே அதுக்குள்ள வந்துரும். அப்புறம் நான் சொல்றது வந்து அந்த டீஃபங்க்ட் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த ஷிப்ஸ், பெரிய பெரிய ஷிப்ஸ் யூஸ் ஆகாம அப்படியே இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் அதை அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, பிகாஸ் ஆஃப் த சீப் லேபர் தேல் ட்ரை டு ஸ்கிராப் அதுலேருந்து அந்த ஷிப்பை இது பண்ணி அதுலேருந்து இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாடி மெட்டீரியல்ஸ் லைக் ஆஸ்பெஸ்டோஸ், லெட்டு, அப்புறம் பிசிபி இதெல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இன்டர்ன் ஷிப் பிரேக்கிங் வந்து அதுவே ஒரு விதமான பொல்யூஷன் தான். அடுத்து இ வேஸ்ட் தனியாக டீட்டெயிலாக பார்ப்போம். இர்ரிப்பேரபிள் கம்ப்யூட்டர், மொபைல்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸு, இது எல்லாமே இ வேஸ்ட் கீழே வரும். ஸோ இவ்வளவும் வந்து நம்ம சாலிட் வேஸ்ட் கீழே சொல்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஸோ வி வில் கண்ட்ரோல் இட் இன் 3. வாட் வி கால் இட் அஸ் biodegradable, recyclable and non-biodegradable. Okay, non-biodegradable. So we are going to, okay, just make it correctly, 1 minute. So we have 3 categories: biodegradable. Okay, biodegradable, recyclable, non-biodegradable. இங்க ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்படி தான் வந்து நம்ம சாலிட் வேஸ்ட்டை டிஸ்போசலை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இல்லை டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I'll just read this page what they've given. Solid waste refer to everything that goes out in trash. Like I said, that rubbish. Municipal solid waste that comes from homes, office, stores, schools, hospitals, they will be collected and disposed by that municipality. Municipal waste mainly comprises 40% paper, then other food waste, plastic, glass, metals, rubber, leather, textile. Burning, we will dispose by burning. That will reduce the volume of waste. Although not burned to completion, they will dump it in a landfills. So that will be a breeding ground for rat and flies. Sanitary landfills were adopted for substitute of open burning dumps. So in a sanitary landfill, waste dump பண்ணிட்டு there will be a deep depression or a trench மாதிரி இருக்கும். After compulsion, they will be covered with dirt every time. But landfills ஓட main drawback என்னன்னா, lot of garbages, metro cities-ல நிறைய குப்பைகள் அதிகமாக ஆகும்போது இந்த மாதிரி நிறைய போகுது. ஸோ அந்த மாதிரி தேக்கி வைக்கும் போது அங்கேருந்து கெமிக்கல் ஸ்வீப் ஆக போகுது. அந்த கெமிக்கல்ஸ் போய் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸை பொல்யூட் பண்ண போகுது. லைக் ஹவு ஐ செட் ஒன் சச் எக்ஸாம்பிள் லைக் கிரவுண்ட் வாட்டர் இன் கேஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பிகாஸ் ஆஃப் ஆர்சனிக் பாய்சனிங் ஃப்ரம் சம் நியர்பை கோல் மைன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த சொல்யூஷன்? We can make categories into 2: biodegradable, recyclable, non-biodegradable. இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து we will speak about what is the biodegradable. biodegradable அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இருக்கக்கூடிய குப்பைகள், அந்த தேவையில்லாத பொருட்களை கிரவுண்டுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ண போகிறோம். அண்ட் we are going to allow it for natural breakdown. இதுதான் biodegradable. ஓகே, ஸோ அங்கே வந்து biodegradable ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு காம்போசிட், மேன்யூர், அந்த we are going to get the gas, அது வந்து inflammable. ஸோ அதை வந்து we can use it for cooking and lighting purpose. மேன்யூர் வந்து ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறது, அது அந்த மாதிரி கொண்டு போகலாம். நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னும் போது அதை டிஸ்கார்ட் பண்ணுறது தான் பெரிய வேலை. பிகாஸ் அது என்னது, தட் கேனாட் பி ஈஸிலி கெட்டிங் டிஸ்போஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம 3ஆக பிரிப்போம். ரெக்கவரி, ஸோ த நான் பயோடிகிரேடபிள் இது பண்ணுறது தான் இருக்குது. ஸோ த டிஸ்போசல் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ரெக்கவரி, ரீசைக்கிளிங், சோர்ஸ் ரிடக்ஷன்
burning, dumping. இப்படி தான் நம்ம solid waste dispose பண்ண போறோம். ஸோ ரெக்கவரி அண்ட் ரீசைக்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காபித் வாலாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரோட்ல வந்து அவங்க அந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு கனி பேக் மாதிரி வச்சுட்டு அதை எடுப்பாங்க, ரேக் பிக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு எந்தெந்த பொருள்லாம் வந்துட்டு செப்பரேட் பண்ணுவாங்க, இது வந்து ரீசைக்கிள் பண்ணலாம், இது வந்து குப்பை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க பிரிச்சிருவாங்க. ஸோ தே வில் டேக் அவுட் த ஆர்டிகல்ஸ் லைக் சே டின்ஸ், கேன்ஸ், அதர் மெட்டல் வேஸ்ட், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. ரேக், பேப்பர் அது மாதிரிலாம் பிரிச்சிருவாங்க. பட் பிளாஸ்டிக்கை வந்து பேர்ன் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரெண்டு மெயின் கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் வெளியே வருது. ஒன் இஸ் கால்ட் டயாக்சின், இது ஒரு பெரிய கார்சினோஜன், அண்ட் polychlorinated biphenyl. ஓகே, பைஃபினைல்ஸ், பிசிபின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பொட்டன் கார்சினோஜன், பிளாஸ்டிக் நம்மளுக்கு எரிக்கிறதால வரக்கூடிய விளைவுகள். ஸோ இதால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ரெக்கவரிங் த மெட்டீரியல்ஸ், எது ரீசைக்கிள் பண்ண முடியும், எது வந்து டீக்ரேடே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதை தனியாக வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னும் போது என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடிகிரேடபிளாக வர்றதை வந்து நம்ம we are going to particularly using the concept of and manure and biogas production அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து burning-னு சொல்லும்போது burning of solid waste வந்து we are going to do using two chambers. One is called incineration, கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்சினேட்டாஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்றுக்கு பேர் வந்து பைரோலைசிஸ்ன்னு சொல்லுவோமா. இன்சினேஷன் வந்து எப்படின்னா ஏரோபிக் கண்டிஷன்ஸில் சாலிட் வேஸ்ட்டை ஒரு சேம்பரில் 850 டிகிரி to 1000 இருக்கும், அந்த டிகிரிக்குள்ளே அதை போட்டுட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு தென் வி ஆர் கோயிங் டு ஃபிட் இட் வித் ஸ்க்ரப்பர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டாஸ், அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் அண்ட் கெமிக்கல்ஸ் அது இருக்கும். ஸோ அந்த ஆஷ் இருக்கும், அந்த ஆஷ் வந்து என்ன பண்ணுவோம், கடைசியாக ஏதாவது ஒரு லேண்ட்ஃபில்ல டிஸ்போஸ் பண்ணுவோம். பைரோலைசிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், அது அனராபிக் கம்பஷன். அங்கே வந்து சேம்பர்ஸில் வி வில் யூஸ் சே டெம்பரேச்சர்ஸ் அரவுண்ட், அங்கே வந்து we will be using a temperature of around 1650 degrees centigrade. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட் இட் வில் நாட் கிவ் எனி பொல்யூட்டன்ஸ். ஏன்னா அங்கே எல்லாமே என்ன ஆகும்னா நல்ல பேர்ன் அவுட் ஆகி இண்டஸ்ட்ரியல் கேஸ், ஆல்கஹால், அதர் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். மிச்சம் மீதி இருக்கிறத லேண்ட்ஃபில்ல போட்டுருவோம். ஸோ இதுதான் பேர்னிங்கில் பண்ணுற இன்சினேஷன் அண்ட் பைரோலைசிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டம்பிங், தட் இஸ் லேண்ட் ஃபில்லிங். இது ஓப்பன் டம்பிங்காகவும் பண்ணலாம், இல்லை சானிட்டரி லேண்ட்ஃபில்லாகவும் பண்ணலாம். சானிட்டரி லேண்ட்ஃபில் வந்து ஓப்பன் பர்னிங் டம்ப்ஸ் மாதிரி பண்ணுறது. பட் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், ரொம்ப அதிகமாக கார்பேஜ் போட்டு அந்த மாதிரி முக்கி வைக்கிறதால அதுக்குள்ளே இருக்க சம் கெமிக்கல்ஸ் வந்து ஸ்வீப் ஆகி கிரவுண்ட் வாட்டரில் போய் அந்த வாட் யூ கால் லீச்சிங், அது லீச் ஆகி அந்த தண்ணி வழியாக அது லீச் ஆகி அது அப்படியே போய் வாட்டரை கண்டாமினேட் பண்ணி நிறைய வாட்டர் பவுண்ட் டிசீசஸ் அதெல்லாம் வர்றதுக்கு பயங்கரமாக பிரச்சனை வருது. ஸோ அதனால we have to dispose the solid waste properly. இதுதான் மெயின் கதை. So you can see that the great job separation was done by these kabidwalas. So the biodegradable, you're going to put it in deep pits in the ground, natural breakdown. So you're going to get that biogas and that manure and all. So the leaves only the non biodegradable to be disposed of. So you have to reduce the garbage generation, source reduction. பட் இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு வந்து தேஸ் யூஸ் ஆஃப் நான் பயோ டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ தே சே தட் சே பிளாஸ்டிக் கவர்ஸ் என்ன ஆகுது, பிஸ்கெட் பேக்கெட் எடுத்தால் பிளாஸ்டிக் கவர், காலையில் எழுந்து பால் கவர் எடுத்து பால் ஊற்றுறது கூட பிளாஸ்டிக் கவர், எல்லாமே பிளாஸ்டிக் தான். இல்லைனா என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் உள்ள ஒரு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் அது இருக்கு. ஸோ எல்லாமே இன்னைக்கு ஸ்டோர் பண்ணுறது, wrap பண்ணி வர்றது எல்லாமே வந்து வாட் வி ஆர் ஹேவிங் பிளாஸ்டிக். ஈவன் த பாட்டில்ஸ் வி ஆர் ஹேவிங் பிளாஸ்டிக். அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி வர்றதும் தே ஆர் புட் அப் இன் பிளாஸ்டிக். இதில் அட்ராக்டுக்கு அந்த பியூட்டிஃபுல் பாலிஸ்டிரின் பிளாஸ்டிக் பேக்கேஜஸ் போடுறாங்க. பட் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். ஸோ நவ் த ஸ்டேட் கவர்மெண்ட், பர்டிகுலர்லி யூ கேன் சி ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட், January 1st, 2019, they banned the use of plastics. I hope உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போலாம் ஷாப்ஸ் எல்லாம் போனால் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கிடைக்காது. தே கிவ் அந்த ஜூட் பேக்ஸ் மாதிரி இல்லைனா கிளாத் பேக்ஸ் தான் இப்போலாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்ராஸ் த இந்தியா, மேம் இன் இன்சினேஷன் வில் தேர் பி பொல்யூட்டன்ஸ் அண்ட் இஸ் இட் aerobic? We use aerobic combustion of solid waste. ஓகேவா அதித்தி? பட் இங்கே வந்து பொல்யூட்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்மோக்கும் டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் இருக்கும்.
அந்த வரக்கூடிய அந்த தான் எடுத்துட்டு போய் நம்ம லேண்ட்ஃபில்ல போடுவோம். ஓகேவாமா? இதே பைரோலைசிஸ்ல நம்மளுக்கு வந்து பொல்யூட்டன்ட் இருக்காது அவ்வளவா. அது எல்லாமே வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் what you call alcohol, but industrial gas, alcohol and other useful substance only will be produced. Okay, that is the difference between two. Okay, mama? So, inga vandu pathina, we can do our bit by carrying cloth or some and the kaithariyila vara paigal madri adella edutittu we can go for shopping. So we can say no to plastic. Say no to plastic because plastic vandu pathina avlo I said 2 carcinogens, dioxin and one more PCB. So adella highly hazardous carcinogen. Okay, so say no to plastic. இது வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி, ஒரு ரெமெடி ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட். லுக் at the man, give a salute to him. What did he say? He did a plastic sack manufacturer in Bangalore. இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல ஐடியா பண்ணாரு. தட் இஸ் இந்த அக்யூமுலேட் ஆகி வரக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட்டை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இவர் யோசிச்சார். அகமத் கான் அப்படின்னு இஸ் 57 years old. இவர் வந்து he has been producing plastic sack for 20 years. 8 years அவர் என்ன பண்ணார்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குங்கிறது ப்ரொடியூஸ் பண்றவரே உணர்ந்திருக்காரு. பாலிபிளண்டுங்கிறது ஒரு ஃபைன் பவுடர். அது வந்து ஒரு ரீசைக்கிளபிள் மாடிஃபைடு பிளாஸ்டிக். இது எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா. இதை வந்து தே டெவலப் பை த கம்பெனி. இந்த மிக்சரை தே மிக்ஸ்ட் வித் பிட்டுமன். அது வந்து ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்றது. இன் கொலாபரேஷன் வித் ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பெங்களூர் சிட்டி கார்பரேஷன், அகமத் கான் என்ன பண்ணார்னா இந்த பிளெண்ட்ஸ் ஆஃப் பாலிபிளண்டும் பிட்டுமினையும் போட்டு ரோடு நல்லா போட்டார். இந்த பிட்டுமன் வந்து என்னன்னா it is going to have good water repellent properties and help to increase the road life by a factor of 3. So raw material for making polyblend வந்து from the plastic film waste தான். ஸோ அதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.4 per kg that rag pickers had been getting for plastic weight. கான் வந்து என்ன சொல்றாரு, நான் 6 ரூபாய்க்கு தரேன், நீங்கள் என்கிட்ட அந்த வேஸ்ட்லாம் கொடுங்க, நான் அதை ரீசைக்கிள் பண்ணுறேன். ஸோ பை 2002 40 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடு அழகாக வித் பிட்டுமன் அண்ட் பிளாஸ்டிக்கோட சேர்த்து தே மேட் இட் அவுட். ஓகே, வாட் இஸ் கால்ட் பாலிபிளண்ட். ஸோ இந்த மாதிரி கான் வந்து இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட் பெங்களூரில் வந்து எப்படி குறைக்கிறது, அதை வச்சு எப்படி ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்கை வச்சு எப்படி வந்து ரோட் போடுறது. ஸோ வி ஹாவ் டு கிவ் அ தேங்க் ஃபார் திஸ் மேன் ஹூ மேட் அ இன்னோவேஷன் பை மேக்கிங் பாலிபிளண்ட். அந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை அவர் ஒரு நல்ல விதமாக கொண்டு வந்தார். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் ஹைலி டாக்ஸிக். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் டிஸ்போசல் அண்ட் வேஸ்ட்டுக்கே எங்களுக்கு தனி க்ரைட்டீரியா இருக்கும். வி யூஸ் இன்சினேட்டாஸ். அதை தவிர நம்மளுக்கு பேக்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் கவர்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் வி வில் ஹாவ் பிளாக் கலர். பிளாக் கலர்னா வி ஆர் கோயிங் டு புட் த சைட்டோடாக்சிக் வேஸ்ட். அங்கே வந்து இந்த ட்ரக்ஸு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போடுவோம். ரெட் பேக் வந்து சாயில்டு வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரெட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிற மாதிரி தான். ரெட் வந்து அந்த இன்ஃபெக்டா, தட் இஸ் அந்த கட்டு போடுறோம்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல், அதில் இருக்கக்கூடிய அந்த வாட் யூ கால் இன்ஃபெக்டடாக இருக்கிறது, பிஓபி காஸ்ட் போடுறோம்ல, அது எல்லாத்தையும் ரெட் பேக்ல போடணும். ப்ளூ வந்து இன்ஃபெக்டட் வேஸ்ட். ப்ளூ வந்து இன்ஃபெக்டட் வேஸ்ட் லைக் சிரஞ்சஸ், கிளவுஸு இதெல்லாம். அப்புறம் எல்லோ வந்து அனாட்டமிக்கல் வேஸ்ட். லைக் சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கு வர அந்த பிளட்டு, அப்புறம் பிளசண்டா, அப்புறம் பாடி பார்ட்ஸு, அப்புறம் பெத்தாலஜி வேஸ்ட் எல்லாமே அதில் தான் போடுவோம். ஒயிட் வந்து ஷார்ப்பு. ஒயிட் வந்து ஷார்ப் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். லைக் சிரஞ்சஸ்ஸு, நீடில்ஸு, யூஸ் ஆனக்கூடிய பொருட்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதில் போட்டுருவோம். ஸோ இப்படி தான் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும். இதை வந்து இன்சுனேட்டாஸில் வச்சு வி ஆர் கோயிங் டு டிஸ்கார்ட் இட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the waste are preferably disposed of through incineration. இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் we will see about the electronic waste. நான் எலக்ட்ரானிக் வேஸ்ட்னா என்ன சொன்னேன்? ஐயோ, it got over. Okay, fine. The electronic waste, they are irreparable computers, mobiles, other electronic goods. அதுதான் வந்து எலக்ட்ரானிக் e-waste. இந்த e-waste வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா they have to be buried, okay, either in landfill or incinerated. பட் இப்போ டெவலப் ஆகிற கண்ட்ரீஸ் இருக்குல்ல, டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து இந்த பொருட்களை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. லைக் சைனா, இந்தியா, பாகிஸ்தான். லைக் மெட்டல்ஸ் லைக் காப்பர், அயன், சிலிகான், நிக்கல் அண்ட் கோல்டு ஆர் ரெக்கவர்ட் டியூரிங் த ரீசைக்ளிங் ப்ராசஸ். ஸோ அதனால இவங்க கிட்ட அமுச்சு விட்றாங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் ஸ்பெஷல் பில் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரீசைக்ளிங் த e-waste. ஸோ ரீசைக்ளிங் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வில் ரெக்வயர் மேனுவல் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதனால அங்கே என்ன ஆகுது, ஹியூமன்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு தோஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்
that is coming out of these e-waste. So that is very important. So recycling is the only solution for the treatment of e-waste. இதுதான் best, and அது வந்து eco friendly mannerல நம்ம கொண்டு போகணும். But இப்போ வந்து பாத்தீங்கன்னா due to strict government laws and cost, there is one law called Basal Convention. Okay, they have made it in Switzerland 1999. இங்க வந்து they will control the transboundary movement of hazardous waste and dispersal. So டக்குன்னு நம்மளுக்கு வேண்டிய மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படியெல்லாம் வேஸ்ட்லாம் கொண்டு வந்துட முடியாது. ஸோ பிகாஸ் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இப்படிலாம் கொண்டு வர்றதால ஒன் கண்ட்ரி இஸ் கெட்டிங் டம்ப்டு வித் ஆல் த வேஸ்ட் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் லைக் தட் லிவிங். ஸோ இதெல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தேர் ஹவ் பீன் வேரியஸ் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஹவ் பீன் மேட். ஸோ இன்டர்நேஷ்னலி வந்து தே வில் நாட் அலோவ் இட் டு பாஸ் இட் ஆன் லைக் தட், விச் இஸ் அ கிரைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோகெமிக்கல். So Aditi இது வரைக்கும் புரியுதாமா? whatever I am speaking you are able to follow? Okay. So இப்போ chemicals and their effects அப்படின்னு பார்த்தோம்னா soil pollution. இப்போ soil pollution என்ன அர்த்தம்? There is removal or addition of some nutrients or other factors that is in turn affecting the or damaging the vegetation அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த chemicals அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are the pollutants அப்படின்னு பார்த்தீங்கன்னா for soil na we have what are agrochemicals. So what I speak about agrochemicals, I am talking about those pesticides. Okay, I am talking about those pesticides, fertilizers. Okay, then we have those manures, industrial effluents. இது எல்லாமே it's going to cause soil pollution. அதில் நான் உங்களுக்கு agrochemicals பற்றி சொல்ல போகிறேன். So agrochemicals na that insecticides, pesticides, algicides, rodenticides இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அது எல்லாமே என்ன பண்ணுனா not only போய் அந்த பர்టిక్యులர் டார்கெட் ஆர்கானிசம் போய் டிஸ்ட்ராய் பண்றதோட சாயிலையும் அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? So you can see what are those chemicals that they are using. We have what is organochlorines. Okay, they are like DDT, dichloro, diphenyl, trichloro, ethane. Okay, so we have these substances. So in the DDT வந்து உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம், அந்த எக்கோசிஸ்டம் படிக்கும்போது பயோமேக்னிஃபிகேஷன் எப்படி ஆகுது, ஒரு சக்சஸிவ் ட்ராஃபிக் லெவலில் இது அக்யூமுலேட் ஆகி ஹவு இட் இஸ் பிகமிங் டாக்ஸிக், அதை பற்றி சொன்னேன். ஸோ இதால் வந்து ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு அந்த இனமே எப்படி பாதிப்புப்படுது, அழிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னேன். அடுத்து we have organo pesticides. Okay, these are normal but they are but foul degradable but toxic to workers, like we can see malathion அந்த மாதிரி, like இந்த ஹிட் இதெல்லாம் அடிக்கிறாங்களா அதெல்லாம் இது. Then we have weedicides. Okay, so இதெல்லாமே என்ன பண்ணுது, all these things they will block the photosynthesis or block the transport of food, translocation in the phloem cells, photosynthesis, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பிரச்சனைகளை கொண்டு வருது. ஸோ இப்போ வந்து நாட் ஓன்லி தட் த ஃபர்டிலைசர்ஸ் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணுறது சாயில் ஒண்டி கிடையாது, அப்படியே அது கிரவுண்ட் வாட்டரோட வாட்டரையும் பொல்யூட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி பண்றதால தட் வில் பி அ குட் ஒன். ஸோ அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வெயிட் ஐ ஜஸ்ட் டெல் யூ. See, in the wake of green revolution, inorganic fertilizers and pesticides, they have been doing a good job with crop production. But they have been used increasingly, we are using all this, but they are toxic to non-target organism. So, target illama non-target yum poi affect panna podu. Particularly the ecosystem, like what, that biomagnification which I told you. So, we have to know that artificial and the mari fertilizers podradala, there is something called eutrophication occurring. What is eutrophication? இப்போ அந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுற வாட்டர் இருக்குல்ல, அது நியர்பை வாட்டர் பாடிஸ் போகும்போது இட் வில் ஹாவ் மோர் ஆஃப் ஃபாஸ்பேட் அண்ட் தோஸ் நைட்ரேட்ஸ். இது என்ன எக்ஸசிவாக வந்து இந்த மாதிரி ஒரு என்ரிச்மெண்ட் அந்த வாட்டர் பாடிஸ் போகிறதுனால தேர் வில் பி unnecessary growth of algae, harmful algae. So that brings about with algal bloom and eutrophication also. ஸோ இதெல்லாம் தான் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாயில் பொல்யூட்டன்ட்டோட நிற்காம இதோட அக்யூமுலேஷன் அப்படியே அது ரீசைக்கிள் ஆகி நம்மளுக்கு ஆசிட் ரெயின் ஆவோ, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. பிளான்ஸ்ல வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கம்பைன் வித் மெக்னீஷியம் திங் இன் த குளோரோஃபில் அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்ஹிபிட் ஃபோட்டோசிந்தசிஸ்.
அதே மாதிரி it causes abscission, premature falling of leaves, flowers, and then okay, then maize is sensitive to fluoride pollution. இந்த மாதிரி ஒரு கிராப்புக்கு அதுக்கு அந்தந்த கெமிக்கல்ஸ் பொல்யூட்டன்ட் ஆகி பெரிய பாதிப்பை கொண்டு வருது. ஸோ அதனால we advise to go for organic farming. That is actually ideal. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. I think in ecosystem topic I taught you there is one disease called itai. இது வந்து டோக்கியோல கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க வந்து கிட்டத்தட்ட 200 people they died because of cadmium poisoning. ஸோ இதெல்லாம் எதால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி பிகாஸ் தீஸ் ஹெவி டாக்ஸிக் மெட்டல்ஸ் அது வந்து அப்படியே வந்து இந்த சாயிலில் வரக்கூடிய இதால they become a part of soil. So it not only affects vegetation but also the human life. Okay, ஸோ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி இருக்கு. இதில் வந்து நம்ம இவரை மறக்கவே கூடாது. தோஸ் பீப்புள் நேம்ஸ் ப்ளீஸ் ட்ரை டு ரிமெம்பர் பிகாஸ் தேவ் டன் சம்திங் நியூ, இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது எக்ஸாம்லையும் முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்விகள். ஸோ இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர் இப்போ கொண்டு வராங்க. ஸோ வேறு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் யூ வில் பி சைக்ளிங், அதை வந்து நியூட்ரியண்ட்டாக இன்னொரு ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லை. ஸோ இதை மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் யார் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா த கிரெடிட் கோஸ் டு ரமேஷ் சந்திர தகார். இவர் வந்து இஸ் அ ஃபார்மர் இன் சோனியாபேட், ஹரியானா. இவர் என்ன பண்ணுறாருனா அவரோட ஃபார்ம் இருக்கிறதுலேயே அங்கேயே வந்து தேன் கூடு கட்டி வச்சிருக்காரு. தட் இஸ் பீ ஹைவிங். அப்படியே மாட்டு பண்ணை, வாட்டர் ஹார்வெஸ்டிங், காம்போஸ்டிங், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸில் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ நீட் டு யூஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் கிராப்ஸ். அந்த கேட்டல் டங்கே மேன்யூரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிராப் வேஸ்டியே காம்போசிட் தட் கேன் பி யூஸ் அஸ் அ நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Or you can generate that natural gas for all the energy needs of the farm. ஏன்னா அது ஒரு what you call inflammable, right? So அப்படியும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. So that enthusiastic about spreading this information, he practiced what is called the integrated organic farming. So Dagar, Ramesh Chandra Dagar ji, he has created that Haryana Kisan Welfare Club. இதில் நிறைய ஃபார்மர்ஸ் மெம்பர்ஷிப் ஆகிட்டு அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்து இவங்களும் அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு they are doing it. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அக்ரோகெமிக்கலால் வரக்கூடிய பாதிப்பு அதை எப்படி ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங்கால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீ பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே முக்கால்வாசி பயாலஜி ரிலேட்டட் இருக்கிறதும் நாங்கள் சொல்கிறோம். என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. அந்த சாப்டரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஓவரால் ஐடியா வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங் திஸ் சாப்டர். ஓகே. So next, coming to the radioactive waste. My God, this is supposed to be really very very bad because in the radioactive waste dispose பண்றது அந்த வேஸ்ட் எவ்வளோ ஹியூமன்ஸ்க்கு டாக்ஸிக்ங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக். பிகாஸ் இந்த வேஸ்ட் எங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இட் வில் கம் ஃப்ரம் த நியூக்ளியர் டெஸ்டிங் லேப்ஸ். ஓகே, இந்த வேஸ்ட் எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. நியூக்ளியர் டெஸ்டிங் லேப்ஸ்லேருந்து வருது. வி ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், அங்கேயும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கேருந்தும் வரலாம். Then we will get it from the atomic reactors, இல்லையா, research labs, okay, uranium mines, ores, இங்க இதெல்லாம் இந்த radioactive material வரப்போகுது. இதை எப்படி நம்ம ப்ராப்பரா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்றோங்கிறதா மேட்டர். ஒரு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை 3 லெவலா பிரிப்பாங்க. ஒரு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை, ஓகே, ஐம் சாரி, ஒரு radioactive waste substances how are they going to make it out? In 3 ways they are classifying. We have low level radiation. So depending on the amount of radioactivity, 3 type of radioactive waste are there. Low level radiation சொல்வாங்க. So it will have 0 to 1 microcurie per liter. இது வந்து பார்த்தீங்கன்னா mostly they are produced by testing laboratories. அப்புறம் அந்த மியூட்டேஷன் இண்டக்ஷன் அந்த ஸ்டடீஸ் அங்கெல்லாம் லோ லெவல் ரேடியேஷன் தான். ஸோ இங்கே வந்து தே யூஸ் தீஸ் லோ லெவல் ஃபார்ம் ஆஃப் திங். இதே இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ரேடியேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 to 100 microcurie per liter. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து இட் இஸ் சீன் இன் ஆல் த ஓர்ஸ் இந்த டியூரிங் தட் ரிஃபைன்மெண்ட்டில் அப்போ கிடைக்கிறது. தென் வி ஹாவ் தி ஹை லெவல் ரேடியேஷன் which is greater than 100 microcurie per liter. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது ஆகணும் அப்படின்னா accidental leakages or meltdown from the atomic reactors
லைக் நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். எஸ், ஆஸ் இட் இஸ் கிவன் 3 Mile Island அண்ட் செர்போனில் இன்சிடென்ட்ஸ். இங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹை லெவல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் காஸ் வந்து என்னன்னா, இந்த ஹை லெவல் வேஸ்ட் வரும்போது லாட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் ரேடியேஷன்ஸும் வெளியே வரும். இந்த மாதிரி வரும்பொழுது இது ஹியூமன்ஸ்க்கு பெரிய பெரிய பாதிப்பு கிடைக்கும். லைக் பிரிங்கிங் அபவுட் கேன்சர், டேமேஜ் டு தேர் ஸ்கின்ஸ், டியூமர்ஸ், ஜெனட்டிக் மால்ஃபார்மேஷன், இந்த மாதிரி வியாதிகள்லாம் கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட டிஸ்போசல் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்னா பொல்யூஷன் ஆஃப் ஏர், வாட்டர், சாயில் வித் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் சொல்கிறோம். ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் ஒன்று மேன்மேடாக இருக்கலாம், இல்லை ஒன்று வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம். நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தேர் ப்ரெசன்ட் இன் சர்டன் ராக்ஸ், சாயில்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரியம்னு சொல்லுவோம். ஓகே, பீச்சஸ் ஹாவ் தோரியம். கேரளா பீச்சஸ் ஹாவ் தோரியம் 232 ரேடியோ ஆக்டிவ் தோரியம். ஸோ அங்கே வந்து தோரியம் வந்து ஹேஸ் த மேக்ஸிமம் ஹாஃப் லைஃப். தேசே அங்கே நேச்சுரலாகவே அங்கே அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதே ஒரு அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை ஒரு what you call the atomic fuels, then we have those reactors, refining of plutonium, இதெல்லாம் வர்றதெல்லாம் மேன்மேடு. இதால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, நம்மளுக்கு மியூட்டேஷன் வரலாம், கேன்சர் வரலாம். It is going to have death of also in humans and animals. Okay, so அதனால பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ணணும். So nuclear energy, which is a non-polluting way for generating electricity. But இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஹஸ் காட் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ஒன் இஸ் த ஆக்சிடென்டல் லீக்கேஜ். அதுவும் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் லீக்கேஜில் எந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி வரும், ஹை லெவல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் 3 Mile Island, செர்போனில் இன்சிடென்ட்ஸ். செகண்ட் வந்து சேஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ ரேடியேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு காஸ் டேமேஜ் டு த பயாலஜிக்கல் ஆர்கானிசம், லைக் காசிங் மியூட்டேஷன் தட் இஸ் அக்கரிங் அட் அ வெரி ஹை ரேட். அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி lethal even at low dose. So what they will do, they'll cause cancer, genetic malformation, tumors அந்த மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பொட்டன்ட் பொல்யூட்டன்ட். ஸோ காஷனோட ஹேண்டில் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து தே ஹாவ் டு சூட்டபிளி ஒரு ஷீல்டட் கண்டெய்னர்ஸில் வச்சு தே வில் பரி வித்தின் த ராக்ஸ். சம்டைம்ஸ் வந்து sea bottom is also used for it. So about 500 meter deep below the surface வந்து they will just keep it and try to bury it up. But public இதுக்கு வந்து ஒத்துக்கிறதுல என்னன்னா, அந்த ரேடியோ ஆக்டிவ் இது வந்து அப்படியே அந்த மண் அந்த என்னதான் டீப்பா இது பண்ணாலும் இட் இஸ் அஃபெக்டிங் தேர் லேண்டு. அதால அவங்களோட சாயில், வெஜிடேஷன் அண்ட் ஹியூமன் லைஃப் எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுங்கிறதால பீப்புள் ஆர் நாட் அக்ரியிங் இட் ஃபார் இட். பட் இந்த ஸ்டோரேஜ் டிசிபியேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, ரேடியோ ஆக்டிவிட்டியை என்னதான் நீங்கள் உள்ளே வச்சாலும் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால பப்ளிக் வந்து தே ஹாவ் வெரி பேட் அப்போசிஷன் டு திஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த இன்ட்ரெஸ்டிங் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த குளோபல் என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ். இப்போ நம்ம குளோபலில் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஹியூமன் பாப்புலேஷன் ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸில் நம்மளுக்கு குளோபை சுற்றி வரக்கூடிய சேஞ்ச் என்ன, லீவ் அபவுட் திஸ் பேண்டமிக் வாட் வி ஆர் ஹேவிங். ஃபாரஸ்டோட ஏரியா பயங்கரமாக குறைஞ்சிட்டு வருது. மழை பயங்கரமாக பாதிப்பு இருக்குது. ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும். வி ஆர் ஹேவிங் சாயில் எரோஷன் ஆல்சோ இல்லையா, வி ஆர் ஹேவிங் சாயில் எரோஷன். அப்புறம் இன்க்ரீஸ் இன் த மோர் ஆஃப் சாலிட் வேஸ்ட். அப்புறம் இந்த மைனிங், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய பொல்யூட்டன் அக்யூமுலேட் ஆகிட்டு வருது, இன்க்ளூடிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ நிறைய கேஸஸ், நிறைய பிகாஸ் தேர் இஸ் ஹை ரேட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ ஹை ரேட் ஆஃப் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு பொல்யூஷன் ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிக்கிறேன், வேர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம சன்லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சன்லைட் வந்து மெயினாக இமேஜின் திஸ் இஸ் த எர்த். ஓகே, எர்த் சர்ஃபேஸ். நவ் த சன்லைட்டில் வந்து வி ஹாவ் த ஷார்ட் சோலார் ரேடியேஷன். இந்த சன்லைட் வந்து தட் ரீச்சஸ் த எர்த். ஓகே, இது என்ன பண்ணுன்னா இட் வில் வார்ம் த, இதுதான் அட்மாஸ்பியர்னு வச்சுப்போம். even though there is more drought formation. Yes Aditi, there is drought also. ஒரு பக்கம் அப்படியே வெள்ளை காடா இருக்கும், இன்னொரு பக்கம் வறட்சி. I accept to it. It's all that imbalance is created in the earth. I hope you understand. So இங்க பாருங்க, இதான் sunlight, இங்க வந்து இதான் atmosphere, இதான் earth surface னு வெச்சுப்போம். Okay, now what is happening? The sun
light that is reaching the earth, okay, it will warm the surface as well as the atmosphere. Okay, the earth surface will then re-radiate the heat. It will re-radiate the heat as long wave infrared. It is going to re-radiate the heat as long wave infrared radiation. Number earth sutti there is a blanket. Earth sutti there is a blanket. What is this blanket? We have a blanket of gases. What are those blanket of gases? We have carbon dioxide, we have CFC, N2O, methane, water vapor, etc. They are all there, even O3. Okay, all these are all like a blanket over the earth surface. Okay, Vama? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ozone இருக்குல்ல, this ozone, they are very transparent to the short wave solar radiation, so that, but they are opaque to this longer ones. So they try to absorb the major fraction of the infrared that is emitted from the earth surface. I hope you understand, Aditi and all. So மீதி என்ன பண்ணும், அப்படியே warm பண்ண ஆரம்பிக்கும். This re-radiating waves என்ன ஆகுது, that is not allowed to escape, rather they are just like that அப்படியே hold பண்ணனால எர்த்தை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ஆகுது, அதிகமாகுது. இது அதிகமாகிறத தான் நம்ம வார்மிங் ஆஃப் எர்த்ன்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கை ஜோசப் ஃபுரியர் இவர் தான் 1827லேயே சொல்லியிருக்கிறார் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை. ஓகே, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஜோசப் ஃபுரியர் அப்படிங்கிறவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் த டேர்ம் வாஸ் யூஸ்டு பை ஹாரெனியஸ். ஓகே, ஸோ இது சிமிலர் டு அ கான்செப்ட். நம்ம ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம் வெய்ய காலத்தில், எப்படி அந்த இது ஆகுது, அந்த கிளாஸ் பேனல் வழியாக நம்மளுக்கு அந்த ஹீட் டெசிபேட் ஆக மாட்டேது, அதே கதை தான் இங்கேயும். ஸோ நம்மளுக்கு சன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷன் ஆக்சுவலாக என்னாகும், ஈஸியாக வந்து யூஸ்வலாக என்ன பண்ணும், இட் ஹாஸ் டு வார்ம் த எர்த் அண்ட் த அட்மாஸ்பியர். பட் அங்கேருந்து எமிட் ஆகிற அந்த லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வெளியே போகணும். பட் நம்மளுக்கு என்ன ஆகுது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாங்கெட் ஆஃப் கேஸஸ் என்ன பண்ணுது, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி எர்த்தை வார்ம் பண்ண ஆரம்பிக்குது. மோர் த வார்மிங், தட் இஸ் வாட் த குளோபல் வார்மிங். ஸோ அதோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு என்ன வருது, there is melting of those icebergs. ஓகே, ஸோ sea level ரைஸ் ஆகுது. இதுதான் ஒரு விஷய சைக்கிளாக இப்போ போயின்னு இருக்கு. ஓகேவாமா? எஸ். இப்போ வந்து we have those greenhouse gases, they are trace gases which will allow the shortwave solar radiation to pass through, but it will try to absorb all the long wave infrared radiation including that ozone. So this process is repeated again and again, what we call the greenhouse flux in சொல்லுவோம். So இதனால earthோட temperature on an average 15 degrees centigrade ஏறி இருக்கு. So the term greenhouse effect has been derived from a phenomenon that occurs in a greenhouse. It looks like a small glass and it's used for growing plants, especially during winter. Now நம்ம யூஸ்வலாக அந்த what you call hilly regions இந்த மாதிரி இருக்கும். In greenhouse the glass panel will let the light inside, but ஹீட்டை வெளியே எஸ்கேப் பண்ண விடாது. அதே மாதிரி தான் இங்கே. Therefore the greenhouse நம்மளது என்ன பண்ணுது, it's warming up. It is not allowing the long infrared radiation to pass through. So it is absorbing all that. So the greenhouse effect is naturally occurring phenomenon that is responsible for heating the earth surface and atmosphere. Okay, but to the surprise, இப்போ என்ன ஆகுது, that is the average temperature at surface would have been very chilly if there is no greenhouse effect. ஏன்னா அந்த லாங் இன்ஃப்ராரெட் போகும்போது அது ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணும். இப்போ என்ன நடக்குது நம்மளுக்கு அங்கே பிரச்சனை, இந்த கேஸஸ்லாம் அதிகமாகும் போது அதிகமாகவே அப்சார்ப் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது. So on an average of 15 degrees centigrade. So in order to understand that, you have to know about the fate of the energy of sunlight that reaches the outermost atmosphere. That's what I explained you. So look into this. So sunல இருந்து வரக்கூடிய அந்த short wave radiation நம்மளுக்கு என்ன பண்ணுது, it's warming the atmosphere, it is warming the earth surface. But இங்கிருந்து போற அந்த long wave infrared usually என்ன ஆகுது, it's getting absorbed by all the blanket of gases like methane, carbon dioxide, ozone layer, and then we have the CFC and all that. So இது போகாதனால இது எல்லாம் absorb ஆனா what will happen to the surface of the earth, it is getting heated up, and that is why it is becoming a
இது cycle அப்படியே போயிட்டு இருக்கிறது தான் what we call the greenhouse flux. Okay, and this is the one which is bringing an enhanced greenhouse effect leading to global warming, and there is an increase in the sea level because of melting of the those icebergs and all. So clouds and gases reflect about 1/4 of the incoming solar radiation and absorb some of the half of the incoming solar radiation that falls on the earth's surface, while a small proportion will be reflected back. The one that re-emit heat is in the form of infrared radiation. This is the one which is not escaping into the space, as the atmospheric gases like carbon dioxide, methane, they absorb major fraction of it. So these molecules of gases, they radiate heat energy, and a major part of which comes again to earth's surface will keep on heating it again back. So in the cycle will be getting repeated many more times, and you can see this carbon dioxide, methane, they are the greenhouse gases and they are responsible for the greenhouse effect. So more the pollution in the mari gases varumbodhu, what will happen to the greenhouse effect? It will be enhanced. So what will happen to next thing? There will be increase in the global warming. So what will happen to the sea level and all? It will try to increase, which is a hazardous thing. There will be melting of those glaciers and all. This exam la mukkiyama kepanga. You can see the relative contribution of various greenhouse gases. You can see 60% it is contributed by the carbon dioxide. எப்படி இவ்வளோ தொலைவு கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னா மெயினாக கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸு அண்ட் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் மெயினாக பொல்யூட்டட். ஸோ 60% கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ராரெட்டை வெளியே விடாமல் அது ஹீட்டப் ஆகிறதுக்கு மெயின் காரணம். அடுத்து யூ கேன் சி 20% இஸ் த மீத்தேன், and then we are having CFCs. Okay, those CFCs, the chlorofluorocarbons, methane 20%, N2O, and other gases 6%. So all these contributes what we call so currently methane concentration they are saying it's increasing. So in the madri ellame deplete aite pochina, they not only do, they deplete the ozone also. So in the mari namalukku poite irundadna, then it is going to be everything are ozone depleters. So they are going to deplete it, and in the mari poga poga enna agum, direct rays padum, அடுத்து வந்து ஹீட் அப் ஆயிடும் earth. So global warming concept வந்து இப்படி தான் வருது. Okay, so next வந்து பாருங்க, increase in the level of greenhouse gases, there will be global warming. So you can see the temperature of earth is increased by 0.6%. So there is a rise in the temperature, deleterious changes in the environment, like we have what is called El Nino effect. The El Nino effect is something which is quite common. El Nino effect is nothing but it is a hot water current that appears every 5 to 8 years in East Pacific coast of Peru, where this will kill all the fishes and the madrila. So in the mari changes varradhukku, that is a reason. So it is melting all the polar ice caps, the Himalayan snow caps. So what is happening to the sea level? There is a tremendous increase in the sea level. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே முழுகிட போகுது. So this is a spectrum of changes that is bringing out. So how to control this global warming? Cutting down the use of fossil fuel, improving the efficiency of energy usage. You have to reduce the deforestation and reforestation has to be assured, slowing down the growth of human population. And every nation should take steps to reduce the emission of those greenhouse gases in the atmosphere. Idella the steps. So now we'll come to next interesting about the stratosphere. That is regarding, I'm going to talk to you about, because இது வந்து 11th standard chemistry நீங்க படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு இது வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் நான் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன flow chart மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். So you will be able to understand. Okay, first வந்து ஒரு கான்செப்ட் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன். First ஓசோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஓசோன் வந்து ஒரு ட்ரை ஆட்டமிக் கேஸ். ஓகேவா, இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ஓசோன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற லேயர்ல ஓசோன் லேயரா நம்மளுக்கு இருக்கு. இது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம எர்த்துக்கு, which is around 16 to 40 kilometer from the earth's surface. பட் ஈக்குவேட்டருக்கு மேக்ஸிமம் அங்க இருக்கும், ஸ்லைட்லி அந்த ஆல்டிடியூட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் we have and troposphere இருக்கு. இதுல என்ன மெயின் பார்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குல்ல. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் இன் ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் டிஃப்ரெண்ட். ட்ரோபோஸ்பியர்ல வந்து O3, ஐம் டாக்கிங் நவ் அபவுட் த ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ மெயினாக அந்த O3 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் சம்
அந்த ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்லேருந்து வர அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பொல்யூட்டன் கூட யூவி வந்து ஆக்ட் ஆனால் அந்த நேசண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி, தட் இஸ் when O2 when it combines with this unpaired thing in the influence of UV it is going to form the O3. So it is going to become, so troposphere இருக்கக்கூடிய இந்த O3 வந்து ஏர் பொல்யூட்டன், அது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸு அண்ட் இது வந்து நிறைய பாதிப்பை கொண்டு வருது. பட் இதே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய O3 இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் அம்பர்லான்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் அம்பர்லா. ஏன் அதை ப்ரொடக்டிவ் அம்பர்லான்னு சொல்கிறோம்னா, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் த யூவி ரேடியேஷன்ஸ், அந்த சோலார் ரேடியேஷன்ஸ் அப்படியே வந்து லைஃப் ஆன் எர்த்தை அஃபெக்ட் பண்ணாமல் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த யூவிபி லைட் ரேஸ். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஸோ விச் இஸ் அ பேட் ஓசோன்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரோபோஸ்பியரில் இருக்கிறது பேட் ஓசோன். எது வந்து குட் ஓசோன்? ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறது குட் ஓசோன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த யூவி ரேஸை வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது. ஸோ ஏன்னா யூவி ரேஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மியூட்டேட் ஆக பார்க்கும். பர்டிகுலர்லி இட் இஸ் கோயிங் டு ஹார்ம் த டிஎன்ஏ, த ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அந்த ஹை எனர்ஜி வில் பிரேக் தோஸ் கெமிக்கல் பாண்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ தட் இஸ் வேர் they are there. Then the thickness of the ozone வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, we measure it in terms of Dobson units. We call it as international Dobson units, which is 1 Dobson unit is equal to 1 parts per billion. அந்த மாதிரி கணக்கா ஒரு இது. So that is where the ozone thickness, இது எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா, in terms of Dobson units. So இங்க பாருங்க, இதை கதையை சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா ரீஜன்ல நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஓசோன் இதுல ஒரு ஓட்டை மாதிரி விழுந்திருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து தட் பர்பிள் கலர் வாட் யூ சீயிங், ஒய் இஸ் தட் ஓசோன் ஹோல் வி ஆர் சீயிங் இன் அண்டார்டிகா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி. எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து அண்டார்டிகாவில் ஒரு ஓசோன் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். பர்டிகுலர்லி டியூரிங் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த ரீஜன், இந்த டைமில் வந்து ஃபார்ம் ஆகுது. பர்டிகுலர்லி இந்த சதர்ன் எமிஸ்பியர் ஆஃப் த திங். ஏன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த குளோரோ கார்பன்ஸ், அப்புறம் அந்த அதர் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, யூரோப்பு, ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது, ஜப்பான் எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து தே வில் ரீச் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் தே ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் த போல். ஓகே, அதுக்குள்ளே என்ன ஆகுது, வின்டர் வந்துடுது. வின்டர் வந்தோடனே நம்மளுக்கு அங்கே வந்து ஐஸ் கிளவுட்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா we don't அந்த ஐஸ் கிளவுட்ஸ் எல்லாம் வந்துருது இல்லையா. ஸோ we have lot of ice clouds. Okay, they are going to provide the catalytic surface. They will produce the catalytical surface for that CFC and other ozone depleting substances. Okay, that is going to give that thing, and it is going to release the chlorine ions that has to react with the ozone. Now what is happening during winter? There is no sunlight. But இதே வந்து பிகினிங் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் வெயில் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன ஆகுது, இந்த குளோரைன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆஸ் குட் ஓசோன், ட்ரோபோஸ்பியர். வெரி குட் அதித்தி, சூப்பர், யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். இங்கே பாருறா, செப்டம்பர் அக்டோபரில் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக அந்த ஓசோன் ஓட்ட விழுதுன்றாங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெரிய பெரிய கண்ட்ரீஸ் லைக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரஷ்யா, யூரோப், ஜப்பான் எல்லாம் அந்த வரக்கூடிய அந்த கேஸ் அப்படியே என்ன ஆகுது, போல்ஸ் கிட்ட போயிடுது. அதுக்குள்ளே வின்டர் வந்துடுது. வின்டர் வந்தோடனே அங்கே ஒரு கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ், ஏன்னா ஐஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அங்கேருந்து நம்மளுக்கு இந்த குளோரைன் அயான் நிறைய ஃபார்ம் ஆகி இருக்கும். பட் வெயில் வெளிச்சம் இல்லாதனால அங்கே ஒன்றும் நடக்காது. இப்போ வெயில் வர ஆரம்பித்தோடனே அங்கே என்ன ஆகும், that will cause the release of chlorine from the CFCs. It is going to react with the ozone and degrade it. இதை degrade பண்ணுறதால தான் the ozone concentration will decrease drastically. They will produce the so-called ozone. So as the summer approaches, இந்த whole என்ன ஆகும், அப்படியே disappear ஆகும். அப்படியே திரும்பி it will try to mix up with the entire Antarctica world and with the rest of the place. So இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஓசோனில் ஓட்டை வந்து இருக்கிறது அப்படியே ஒரு வருடம் போல பெரிதாகிட்டே வருது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். See, Dobson unit is the most common unit for measuring the ozone concentration. So one Dobson unit is the number of molecules of ozone that is used to create a layer of pure ozone, 0.01 millimeters thick. So I said no, 1 is equal to 1 ppb. So at a temperature of 0 degrees Celsius and a pressure of 1 atmosphere. So namukku and Dobson unit, please understand, that is how we measure. Okay. Okay. Yes ma'am, understood. Good. Then we have the UV radiations. UV radiations in பார்த்தோம்னா we have UVA, UVB and UVC. Okay, so the harmful effects of UV rays in பார்த்தோம்னா
we have what is called the high concentration of these UV rays. They will be absorbed by those stratosphere layer, and the harmful radiations நமக்கு reach ஆகாம பாத்துக்கிறது stratosphere ஓட வேலை. So UV radiation of wavelengths shorter than UVB. I'll just put the what are the wavelengths for each of the waves so that you will understand. So when I say around UVA, UVA is 320 to 390 nanometer. UVB is around say 280 to 320 nanometer. UVC is 100 to 280 nanometer. Okay, so the most harmful UV radiates, okay, they are all absorbed by the ozone of the atmosphere. Now you can see the UV radiation of wavelength shorter than UVB, they will be completely absorbed like UVC and all. But UVB is the one which is going to damage the DNA and mutation can occur. Like pathina people those who live in Australia and all, they are suffering from this only. Like they are more prone to develop the aging of skin, more of skin cancer. Every middle-aged man has a potential to develop cancer. So it absorbs and causes various type of cancer. Human eyes, the cornea will observe this UVB radiation. So a high dose of UVB causes inflammation of cornea, that is called snow blindness, cataract, etc. So permanently damage the cornea. Slow blindness is also called arc eye or photokeratitis. This is a painful condition. When UV is getting exposed to it and the outer layer of cornea is getting burned, what we call the photokeratitis or arc eye. Okay, so see, UVC, the shortest wavelength, they do not reach the earth, they are harmless, they'll be getting absorbed. What about the UVB? They are the one which is passing on. So they affect the top layer of the skin, epidermis, that makes you tan. That is the one which has a risk of causing cancer. UVA has got the longest wavelength. Na எழுதி போட்டல போன ஸ்லைட்ல இல்லையா, they have got the longest wavelength. But that UVA will not make you tan, but it will cause skin aging and DNA damage. So in the concept உங்களுக்கு புரியணும். Okay, so you can see that there is something called a Montreal protocol that was, so இந்த மாதிரி ஓசோன் டெப்ளீட் ஆயிட்டு இருந்தா என்ன ஆகும், எல்லாருக்கும் வர UV radiation பத்தி எல்லாருக்கும் skin cancer வந்துரும். So the international treaty has been made in 1987, what we call the Montreal protocol. இங்க they identified 8 chemicals as the ozone depleting substances, and அதோட usage and emission பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் they have made it out. So they have to reduce the emission of CFC and other ozone depleting substances. இதுதான் they made it in it. Okay, so that is where with the Montreal protocol. Now what is the degradation by improper resource utilization and maintenance? First you can see how there is degradation of natural resource. Main soil erosion and desertification. Soil erosion அப்படினும்போது அந்த fertile topmost layer போயிடுது because of the easy human activities, like ஒன்னு over cultivation, இல்லனா grazing unrestricted இருக்கு, இல்ல deforestation, இல்லனா improper use of agriculture. இந்த மாதிரி பாச்சி லேண்டா நாளடைவுக்கு என்ன ஆகுது, ஒரு இடத்துல புல்லு முழிச்ச இடத்துல இப்ப பூண்டு கூட வளையாம அப்படியே பாலைவனமா மாறிடுது. So desertification and soil erosion is one of the major complication இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது, because mainly of urbanization, water logging and soil salinity. Irrigation நம்மளுக்கு வாட்டர் சப்ளை இருக்கணும் இல்லையா, பட் இது improper irrigation இருக்கிறனால ஒரு இடத்துல தண்ணி ஓவரா தேங்கி நிற்கும். இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, the salt will get deposited and it will start collecting up at the roots. So அதனால என்ன ஆகும், growth of crops அங்க டேமேஜ் ஆகும். வாட்டர் லாகிங் இன்னொரு இடத்துல இந்த உப்பு தன்மை அதிகமாகும் போது it is becoming a problem to the soil salinity. Next, coming to deforestation. What is deforestation? Deforestation அந்த காட்டுகளை அந்த மரங்களை வெட்டி அந்த problem. So removal, so it is the removal, decrease or deterioration of the forest cover. Deterioration of the forest cover of an area, we call it as deforestation. So inga pathina conversion of forested areas to non-forest one da deforestation, marangalai vettadu. So almost 40% forest it has been lost in the tropical, 1% in the temperate. India it is becoming a big issue in India about deforestation. இப்ப பாத்தீங்கன்னா forest முன்னாடி 30% of the land in the beginning by 20th century, இப்ப பாத்தீங்கன்னா it has become 19.4%. So இந்த மாதிரி deforestation ஆகிறதுல என்னென்ன காரணங்கள்னா ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவோம், shifting cultivation or urbanization, hydroelectric projects, mountain and forest roads போடுறது, dams போடுறது, canals கட்டுறது, human establishment, firewood, shelter இதுக்கு வேண்டியது woods எடுக்கிறது, இந்த மாதிரி போறதால they are getting more of deforestation.
So now for National Forest Policy அப்படின்னு இருக்குது 1988, they have recommended 33% of the forest cover for plains and 67% while in the plain for the hills. So you can see that number of human activities வந்து இப்போ எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக மாற்றுது. அதில் ஒன் வந்து இந்த ஜூம் கல்டிவேஷன், வாட் வி கால் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவோம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன். மேம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் inimical to the growth of crops. Where is it? I think previous slide. Just 1 minute. So it is inimical to the growth of crops and is extremely damaged. And the increased salt வந்து may not be conducive or may not be favorable for the growth of crops. That is what they are trying to explain there. Okay, Vama, Aditi? So then we have what is the farmers வந்து, that is called shifting cultivation. That is called shifting cultivation. இந்த shifting cultivationல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த farmers வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல்லாக that is called Jum cultivation. நார்த் ஈஸ்டில் இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. that has contributed to deforestation. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து they will start making up the crop, agriculture பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மர்ஸ் அதை எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு தென் தே வில் பேர்ன் ஆல் த பிளான்ஸ். அந்த ஆஷ் எடுத்து ஃபர்டிலைசர் ஆகும். அந்த லேண்டை வந்து கேட்டல் கிரேசிங் விடுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இதை திரும்பி தே வில் ரிப்பீட் இட் அவுட். ஸோ லைக் திஸ் ஜிம் கல்டிவேஷன் வாஸ் இஸ் ப்ராக்டிஸ் சச் தட் த லேண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் கல்டிவேஷன். பட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும்போது தேர் இஸ் ரிசல்ட்டிங் இன் த டீஃபாரஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வயல் வளைச்சி அந்த வளைச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எரிச்சு விட்ருவாங்க சுற்றி முற்றி. அதை எடுத்து மேன்யூராக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இந்த புல் அந்த கொஞ்சம் இருக்கிறத வந்து கவுஸு அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி இந்த மாதிரி நிறைய இடங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் டீஃபாரஸ்டேஷன். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் த ஜும்மிங் ஆர் இட் இஸ் கால்ட் த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவோம், விச் இஸ் குவைட் காமன் இன் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் வெரி குவைட் காமன் இன் த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் of India. Okay, so that you need to know. So when we speak about the deforestation, what is happening? The carbon dioxide concentration is increasing. நிறைய மரங்கள் இருந்தால் தான் அந்த photosynthesis அது யூஸ் பண்ணோம், இல்லைனா எக்கச்சக்கமாக கார்பன் டை ஆக்சைடு. there's a lot of carbon in their biomass or lost with the deforestation. So deforestationனால என்ன ஆகுது, biodiversity போகுது. It is disturbing all the biogeochemical cycle, soil erosion, rainfall, desertification இந்த மாதிரி வருது. So the ideal will be reforestation. So reforestation அர்த்தம் restoring the forest area, restoring the land back to the forest, so that once existed as a forest. So இதால என்ன ஆகும், நீங்கள் திரும்பி மரங்கள் நடால பயோடைவர்சிட்டி அந்த ஏரியாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். So there is something called JFM, Joint Forest Management or JFM. இவங்க வந்து they are taking a lot of steps to bring back this concept of reforestation. So there is one beautiful case study. I have to give a hats off for these people, Bishnois people. After reading their history, I got so much அப்படியே too into this people and they are என்ன சொல்கிறது, அவங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களோட லவ் அண்ட் சேவ் த லைஃப் அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ பீப்புள் வந்து இது வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. there was a king of ஜோத்பூர், ஒரு கதைக்கு போகலாம். இப்போது there was a king in ஜோத்பூர் in ராஜஸ்தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அரண்மனை கட்டுறதுக்கு வுட்ஸ் எல்லாம் போய் ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் அந்த வுட்டு அந்த நியர்பை வில்லேஜில் எடுத்துகிட்டு வராங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிஷ்னாய்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அந்த கெஜரி ட்ரீயும் பிளாக் பக்கையும் அவங்க வர்ஷிப் பண்ணுறது, ஓகேவா. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, தட் வாஸ் இன்ஹாபிட்டேட்டட் பை பிஷ்னாய்ஸ் டு கட் டவுன் த ட்ரீ. அந்த பிஷ்னாய்ஸோட கம்யூனிட்டி வந்து என்னன்னா, தே ஆல்வேஸ் வாண்ட் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ். லைக் அவங்க நேச்சர் அந்த என்வாயர்மெண்ட்டே ஒரு இது மாதிரி அப்படி வர்ஷிப்பாக ஒரு இருக்கவங்க. ஸோ அவங்க எஃபர்ட் வந்து டு கட் டவுன் த ட்ரீஸ் வந்து நடக்கலை பிஷ்னாய்ஸ் இருக்கிறதுனால. அங்கே வந்து ஒரு பிரேவ் லேடி பை நேம் அமிர்தா தேவி, அவங்க சான்ஸே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இந்த மரங்களை நீங்கள் வெட்டுவீங்க, நாங்கள் இங்கே பீஸ்ஃபுல்லாக ஒரு இதுவாக இருக்கும் போது நீங்கள் வந்து எப்படி, நாங்கள் இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்கள் அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த செடியை பிடிச்சிப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த மினிஸ்டர்ஸ் அந்த பீப்புளை வந்து தேவர் சோ மச் இன்டு இட். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து மரத்தை வெட்டுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிங் மென் என்ன பண்ணாங்களாம், மரம் வெட்டும் போது இந்த அம்மாவையும் சேர்ந்து அந்த உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க.
So like this, many incidents like this. So in the many hundreds of people have given their sacrifice for this, just for the sake of environment. So government of India இவங்களை ஞாபகம் வச்சு இன்னும் வந்து environment protect பண்றவங்களுக்கு அவங்க பேராலே அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. So the government of India has recently instituted the Amrita Devi Bishnoi Wildlife Protection Award for individuals or communities from rural areas that is giving extraordinary courage and dedication to protect wildlife and environment. Okay. இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருன்னு தெரியுதுங்கன்னா சல்மான் கான், தபூஜி, ஓகே, ஆல் தீஸ் பீப்புள். ஐ ஹோப் நீலம், சோனாலி பெண்ட்ரா, ஆல் தீஸ் பீப்புள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சு ராஜஸ்தானில் அப்படியே ஒரு ட்ரிப் போகும்போது தே ஹேட் டு பாஸ் ஆன் த்ரூ தோஸ் பிஷ்னாய் கம்யூனிட்டி. அங்கே நியர்பை ஃபாரஸ்ட் கிட்ட போகும்போது இவங்களோட தர்ப்பம், இவங்களோட வாதம், இவங்க என்ன சொல்கிறாங்க, பண்ணலங்கிறாங்க. பட் பிஷ்னாய் பீப்புள் தே செட் நோ, 2 பிளாக் பக்கை வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் கேஸு. Bishnoi people, மொத்தம் 7 பேர் சேர்ந்தது இந்த கேஸ். ஸோ தே ஃபைல்ட் அ கேஸ் அகேன்ஸ்ட் தீஸ் பீப்புள் அண்ட் தே ஸ்டில் நவ் த கேஸ் இஸ் கோயிங். ஆக்சுவலாக கேஸ் எப்படி ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, தே ஹாவ் டு பி இம்ப்ரெசன்ட் ஃபார் 5 years. இவங்களாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் வெளியே வந்துட்டாங்க. இவருக்கு மாத்திரம் 5 years இம்ப்ரெசன்மெண்ட் வித் அ ஃபைன் அமௌண்ட்னு கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து திரும்பி அடுத்த கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க. ஸோ இன்னும் கூட பிஷ்னாய் கம்யூனிட்டி வந்து தே ஆர் ஸ்டில் இன்னும் இறங்கி தே ஆர் ஃபைட்டிங் அண்ட் தே வாண்ட் டு சேவ் த என்வாயர்மெண்ட்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பீப்புள். ஏன்னா பிளாக் பக் இஸ் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட் இல்லையா? ஸோ அதுக்கு தே ஹவ் ஷாட் 2 பிளாக் பக்ஸ் இட் சீம்ஸ். அடுத்து நீங்கள் இந்த சிப்கோ மூவ்மெண்ட் பற்றிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மேம்? ஓகே, அதித்தி யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ சிப்கோ மூவ்மெண்ட் ஆஃப் கார்வால் ஹில்ஸ். இங்கே வந்து இப்போ இது வந்து ராஜா காலத்தில் நடந்தது, இந்த அமிர்தா தேவி கதை. இது வந்து கார்வால் ஹில்ஸ் ஹிமாலயாஸில் 1974 லோக்கல் விமன் வந்து ஒரு பயங்கர பிரேவரி. தே ஸ்டார்டட் ப்ரொடெக்டிங் த ட்ரீஸ் ஃப்ரம் தோஸ் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அப்போ தான் அந்த சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஆரம்பிச்சது. ஸோ யூ கேன் see that India in 1980 they introduced a concept of joint forest management. Along with the local communities, they will try to protect and manage the forest. ஸோ ஃபாரஸ்ட் வேண்டிய முக்கியமான அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்க பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஃபாரஸ்ட்டை நம்ம கன்சர்வும் பண்ணலாம். லைக் ஃப்ரூட்ஸு, கம்ஸ், ரப்பர், மெடிசன் இதெல்லாம் நம்ம பெனிஃபிட் பண்ணலாம். அதே நேரத்தில் அதை கன்சர்வ் பண்ணலாம். ஸோ யூ கேன் see the சிப்கோ மூவ்மெண்ட் which was started out. இங்கே பாருங்கள், அந்த கான்ட்ராக்டர்ஸ் வெட்ட வரும்போது இவங்க உள்ளே விடவே இல்லை. ஸோ in Uttarakhand in 73, a part of Uttar Pradesh at the foothill of Himalayas, that was a rallying point for many future environmental movements. So it created that non-violent protest. However, Sundarlal Bahuna, Gandhian activist who gave the movement a proper direction and took it at the world level, immediately took notice for this non-violent movement. So ecology is the permanent economy. அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. The Chipko Andolan or the Chipko movement is a movement that practiced satyagraha, where male, female, everybody they took part, like Gaurava Devi, Suraksha Devi, Sudhisha Devi, Bachini Devi, Chandini Prasad Bhatt, Vrishika Devi, others, they all took part and they fighted that Martala Vetakudadu. That is with Chipko movement. Children, another thing I wanted to tell you, National Environmental Day is celebrated on June 5th. National certain days and acts I will make a mention. Aditi, you take a note of that. That is very important. Okay, I will just make a note of it. That's very important. Okay, let me tell you. So we have the World Environment Day, which is on June 5th. Okay, and then we have the World Food Day. World Food Day வந்து October 16. Okay, we have World Ozone Day, September 16. World Forest Day, March 21st. Okay, remember that. Then we have that Environment Protection Act. இது கேட்பாங்க 1986, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்டு எர்த் டே. வேர்ல்டு எர்த் டே April 22nd. இன்னொன்று வந்து ஏப்ரல்லே ஞாபகம் வச்சுக்கணும்னா வேர்ல்டு ஹெல்த் டே April 7. Then World Environment Day June 5th. Then okay, so maximum whatever I know I just made it out. Able to follow ma everybody? Yeah, okay. So remember all these. Wild Life Protection Act 1972.
Okay, that also some important they will ask you. So all this you remember. World Ecology Day, World Ecology Day, November 1st, like that you remember. Okay, so all this they might ask. Okay, so please children, இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல இருந்து முக்கியம். Please refer your environmental chemistry 11th standard. Maximum we have made it from that, and we have told you interesting information like and the Chipko movement and that black bug case la we have given you. So இதெல்லாம் we wanted to motivate you. See how far is environment. நீங்க பாட்டு அப்படியே book oriented படிக்கிறதோட it is in current view அப்படிங்கிற மாதிரி we have given all information. So make possible uses of it. Aditi, is it fine? Shall I wind up the session, ma? Yes, Aditi. Shall I wind up the session, Aditi? Yeah, take a note of it, ma'am. Took a note. Very good, Aditi. That's superb. Always superb, Aditi. You are good. So understood, ma? Shall I wind up the session? இன்னும் அடுத்த செஷன்ல உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்றேன். So take care till then. Okay, be safe.